ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். புதுசாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது நமக்கு மணி சேவிங்ஸ் டிப்ஸும் கூட. ஒரு உட்டன் சோஃபாவை நம்ம எப்படி ரொம்ப வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டிப்ஸு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ரொம்ப போராக இருக்குது அப்படின்னாக்கா, பார்க்க பிடிக்கலனாக்கா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீட்டில் உட்டன் சோஃபா வச்சுருப்பாங்க. அவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, வாங்கி போட்டதோட சரி, அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதை மிஸ் பண்ணிவிடுவாங்க. அது நாளடைவில் என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ பூச்சி அரிக்க ஆரம்பிச்சிடுங்க. எந்த வுட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் நாள் ஆக ஆக, வருஷம் ஆக ஆக பூச்சி அரிக்கிறதுக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் அவுட் பண்ணிடும். இந்த மழை நேரம் அப்படிலாம் வரும்போது என்ன ஆகிடும், பூஞ்சைகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரிலாம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு சின்ன டிப்ஸு தாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணினாலே போதும். நம்ம வீட்டு சோஃபாவும் எப்பவும் போல் எத்தனை வருஷம் ஆனாலும் புதுசு போல் பளபளன்னு மின்னுங்க. அதுக்கு நான் என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் 1, கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் ஷூ யூஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போனோம், இல்லை நம்மளே கூட ஷூஸ்லாம் போட்டுப்போம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு பாலிஷ் வாங்குவோம். ஷூ பாலிஷ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நியூட்ரல் லிக்விட் ஷைனர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தாலுமே சரிங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள்கிட்ட வேஸ்ட்டான சாக்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் டிப் பண்ணி அதில் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நேரம் வருது பார்த்தீங்களா, இதை டைரெக்டாகவும் இப்படியே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி அப்ளை பண்ணி துடைக்காமல் நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம துடைக்கலாம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. பார்க்குறதுக்கு புதுசு போல் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி பூச்சிப்பட்டு தொந்தரவு இருக்கவே இருக்காது. பாருங்கள், டஸ்ட்டு இருந்ததுன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துரும். இது நான் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணினேன் அப்படிங்கிறதுனால என்கிட்ட அந்தளவுக்கு டஸ்ட்டு இல்லை. இதுலேயும் ஒன்ஸுங்க நான் இந்த மாதிரி சோஃபாலாம் ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இந்த இடுக்கில் இருக்குதுங்களா, இந்த சந்துக்குள்ளெல்லாமே நம்ம விட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்பு. இது இது மாதிரி ஷைனரு, பாலிஷு, நியூட்ரல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா வார்னிஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அப்பப்போ தேய்ச்சிக்கலாம். இந்த சீன்லாக்னு ஒரு கம்பெனி அதில் இருக்கும் உட் பாலிஷ், அதை கூட போடலாம். அதெல்லாம் வாங்க வேணாம், இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதையே பயன்படுத்தி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒரு டிப்ஸு. அடுத்த டிப்ஸு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்கள் வீட்டில் ஷூ பாலிஷ் இருக்கோ இல்லையா, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே கோகோனட் ஆயில் இருக்குங்க. அப்போ கோகோனட் ஆயிலை வச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல டிப்ஸு. இதுக்கு பூச்சி எதுவுமே வராது. என்ன கோகோனட் ஆயில் போட்டால் எறும்பு வந்துடுமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக எதுவுமே வராது. நான் ஏற்கனவே க்ளீனிங் டிப்ஸ் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். என்னுடைய டைனிங் டேபிள் எல்லாத்துக்குமே, டிவி ஸ்டாண்டு, இந்த மாதிரி வுட்டில் இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணினோம்னாக்கா அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. கொஞ்சம் இருங்க, க்ளோஸ்அப்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதிலலாம் நம்ம அந்த கோகோனட் ஆயில் டிப் பண்ணி தேய்ச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த பூச்சி அரிப்பு எதுவுமே வராது. இந்த சோஃபா ஒரு 8 இயர்ஸுக்கு மேலே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே மெத்தடில் தான் க்ளீன் பண்ணி பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க.
இந்த ஷூ பாலிஷ் யூஸ் பண்ணுறதும் இந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. பூச்சி அரிப்பே வராது. அது மாதிரி அந்த நமக்கு உட்டன் பாலிஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ டீ குட் இருக்குது, இந்த டீ குட் சோஃபா இதுக்கு உண்டான பாலிஷ் வந்து போகவே போகாது. அந்த ஷைனிங் வந்து எவ்வளோ நாளாக ஆனாலும் அப்படியே இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், அந்த சந்துக்குள்ளெல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு அப்படி க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம வந்து பயங்கரமாக துணி எதுவும் வாங்கணுன்னெலாம் யோசிக்க வேண்டாங்க. நம்ம குழந்தைங்களோட பழைய சாக்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணியே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு ஒரு நீட்டாக இருக்குது பார்த்திங்களா. வெறும் கோகோனட் ஆயிலும் இல்லைன்னா ஷூ பாலிஷ், ஷூ ஷைனர், அது மாதிரி ஏதோ ஒன்று எங்ககிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, எப்படி க்ளீன் பண்ணியிருக்குது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா, இந்த கார்னரெல்லாம் பாருங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்கும். க்ளீன் பண்ணிட்டேன். அப்படியே அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே க்ளீனிங்கும் முடிச்சாச்சு. ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா இந்த சோஃபாலாம் வந்து பூச்சிலாம் வராமல், பாலிஷ்லாம் போகாமல், இந்த உட்டு பாலிஷ் போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ரொம்ப நாள் இல்லைங்க, ரொம்ப வருஷத்துக்கு இருக்குங்க. ஒரு 15 வருஷம், 10 வருஷம், 15 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அதுக்கு வார்னிஷ் போட்டால் போதும். இந்த ஷூ பாலிஷ் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு கார்பெண்டர் தான் இந்த டிப்ஸை சொன்னார். ஷூ ஷைனரு அந்த மாதிரி பாலிஷ் இருக்கும் இல்லையா, உட் பாலிஷ் அது மாதிரி போடுங்க அப்படின்ட்டு. அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே பேக் சைடில் காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், சைடெலாம் ஃபுல்லாகவே நான் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி தான் இதெல்லாம் தொடச்சது. ரொம்ப நீட்டாக ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் உங்களுக்கு சோஃபாவோட அடிப்பகுதியில் காட்டுறேன் பாருங்கள். அதுலேயுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அதில் வந்து ரொம்ப அவங்க வார்னிஷ் கொடுக்காம வச்சுருந்துருக்காங்க, நாங்கள் அதை கவனிக்கல. அதுவும் ஆனால் வந்து சுத்தமாக க்ளீனாக இருக்குதுங்க. இந்த சோஃபா நாங்கள் வாங்கும்போது ஒரு 13,000 14,000 தான் இருந்தது. பட் இப்போ ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வாங்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா எவ்வளோ மணி லாஸ் ஆகும் நமக்கு. அதனால் நம்ம தான் கொஞ்சம் பொறுப்பெடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாளைக்கு இருக்கும். நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து சோஃபா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டஸ்ட்டு எடுத்து இங்கே பெருக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தூசி அதில் ஃபார்ம் ஆகிடுச்சு. இத்தனைக்கும் இதை நான் வந்து தொடச்சி ஒரு 20 days தான் இருக்குங்க. அதுதான் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஒரு மாதிரி பேந்து வந்த மாதிரி. இந்த வீடு ஷிஃப்ட் ஆகும்போது அந்த வேனில் வச்சதில் இது மேலே நிறைய திங்ஸை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் தேஞ்சு போகிறது. இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி ஒரு 15 years ஆனோடனே நம்ம ஃபுல்லாகவே வந்து உடன் பாலிஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஆனால் எங்கேயுமே பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து அந்த நிறைய அழுக்கு படிஞ்சு போய் இல்லை பூச்சி அரிக்கிற மாதிரி இருந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதும், இந்த ஷூ பாலிஷ் யூஸ் பண்ணி, ஷூ ஷைனர் யூஸ் பண்ணி பண்ணுறதும். இது பார்த்திங்களா, இந்த கார்னர் எல்லாத்துலேயுமே அவங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நான் பார்த்து ஒன்று வச்சுருந்தேன். என்ன பண்ணுறது, சில நேரத்தில் இந்த மாதிரி எதிர்பாராமல் நடக்கும் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. எவ்வளவு தான் மாடர்னாக சோஃபா இருந்தாலும் இந்த மாதிரி உட்டன் சோஃபா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தரையில் உட்காரது தான் பெஸ்ட்டு. இருந்தாலும் அடுத்த ஆப்ஷன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த உட்டன் சோஃபா யூஸ் பண்ணுறது தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு அடுத்த இதில் நான் வந்து இந்த குஷனுக்கு வந்து நம்ம கவர் வந்து அதிலே போட்டு இருக்கோம். அடிஷ்னலாக நம்ம கவர் எதுவும் போடாமையே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நம்மளோட
சேனல் வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.